ஸோ டாப் 3 மிஸ்டேக்ஸ் எவ்ரி கவர்மெண்ட் ஆஸ்பரண்ட் மேக் அப்படின்ற ஒரு 3 மிஸ்டேக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 மிஸ்டேக் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றது கூட டிலே ஆகலாம். இந்த 3 மிஸ்டேக்கை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணாம இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்பரன்ஸ் சீரீஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்பரன்ஸ் மேக் பண்ற 3 மெயின் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் அவங்களுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சிலபஸ் என்னன்றது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கான ஒரு இந்த வீக்குள்ள இதை நான் முடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் இல்லை அப்படின்னா நீங்க பட்ல பொதுவாக படிச்சுட்டே போயிட்டு இருப்பீங்க. என்ன படிச்சிருக்கீங்க, இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த வீக் இதை படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வேற சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், இதை நான் எப்போ ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பரான பிளானிங்கே இருக்காது. ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒன்று படிச்சிட்டீங்கன்னா அதை நெக்ஸ்ட் வீக் ரிவைஸ் பண்ணலாம், அது மறந்துடும். நீங்க அகைன் அதை எடுத்து பார்க்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும், உங்களால சிலபஸ் ஃபினிஷ் பண்ணவே முடியாது. இதுக்கு பெட்டரான டைம் டேபிள் இல்லாமல் பொதுவாக ஏதாவது ஒன்று படிப்போம் அப்படின்னு பொதுவாக படிச்சுட்டே இருக்கிறது ஒரு மெயின் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் இல்லாமல் இருக்கிறது. நான் இன்னைக்கு இந்த வாரம் இதை படிக்கிறேன்னா நெக்ஸ்ட் நான் இதை எப்போ படிக்கிறேன்றது எனக்கே தெரியாது. இப்போ இன்னைக்கு இந்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா ஆஃப்டர் 1 மந்த், ஒரு 2 வீக், 3 வீக் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது புதுசாக இருக்கும். நான் இந்த வீக் படிக்கிறத நெக்ஸ்ட் வீக் அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸாவது பார்க்கணும், அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் பாட்டில் இதை படிச்சுட்டே போறேன் அப்படின்ற ஒரு வேகத்தில் நீங்கள் ரிவிஷனுக்கு டைம் கொடுக்காம இருக்கிறதா ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறேன்னா ஒரு 1 வீக் அப்புறம் ஆப்வியஸாக இது ஹியூமன் நேச்சர் இல்லையா? இப்போ ஒரு வாரம் நீங்கள் ஒன்று படிக்கிறீங்கன்னா ஆஃப்டர் 1 வீக் அது ஆப்வியஸாக மறந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வாரம் படிக்கிறத அந்த வீக்கோட எண்ட்லேயோ இல்லை அடுத்த வாரத்தோட பிகினிங்லேயோ நீங்கள் ஏதோ ஒரு நாளை ரிவிஷனுக்காக கொடுக்கறது தான் ஒரு பெஸ்ட் மெத்தட். தேர்ட் என்ன அப்படின்னா வாட்சிங் டூ மெனி வீடியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் மேக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நீங்க ஒரு டாபிக்குமே நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஒன்றை வந்து டெடிக்கேட்டடா ஃபாலோ பண்ணணும். நிறைய சேனல்ஸ் இருக்கும், அதுல இப்போ ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல மட்டும் எல்லா வீடியோஸுமே பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்தமெட்டிக்னு 2 இருக்குன்னா இப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் இவங்க சொல்லித்தரது எனக்கு புரியுது அப்படின்னா நீங்க அவங்கள மட்டும் தான் டெடிக்கேட்டடா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்களும் வேற மெத்தட்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் ஒருத்தங்களை பார்த்துட்டு அப்புறம் இன்னொருத்தங்க நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு வராது. இவங்க ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸோ தீஸ் ஆர் த 3 மிஸ்டேக்ஸ் வந்து ஆஸ்பிரண்ட் மேக் பண்றது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க மேக் பண்ணாம இருந்தா நீங்க வந்து சிலபஸ் கவர் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும்.